எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த திருச்சியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னானே. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் மணிசுக்கு வந்து அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, கூல்ஸ் ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனை நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரெய்லர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாக்வர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜயாதிரா சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர், இனிய நண்பர் சென்ட்ராயன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் நம்ம சொல்ல போறோம்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரம் நான் வெயிட்டிங் இருக்குதான் இல்லை. என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தா கூட கிளாப்ஸ் இல்லை மச்சான், பேர் சொன்னாதான். ஓகே, அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா அவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பா பண்ணுறீங்க. எனக்கு ஒரு படத்தில் சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சடையான். அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த பொசிஷன்லாம் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறலாம். அவங்களும் அந்த கெட்டப்புக்குள்ளே கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ எங்கள் ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, நல்ல பழகுன ஒரு ஒரு ஞாபகம்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தாலும் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன். நான் வந்து நடிக்க வரேன் இல்லையா, படிப்பும் வரல, மெமரி பவர் கம்மின்றதுனால. மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையாவில் ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார். இந்த காக்கா வர மாதிரியே பறந்துடும் டக்கு டக்குன்னு, எங்கே இருக்காரு எங்கே வராருன்னு தெரியல. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷன் மீட் பண்ணால், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. டெஃபினட்டாக வரேன். யார் ஹீரோன்னு? இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்லாம் தேடி இருக்காரு. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில்
வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம், இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம். ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன் அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமா கூப்பிட்டு போனதே, சினிமான டிக்கெட் ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்க, காதல் எழுவதில்லை படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்தை, அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட். எது சொல்கிறாரு அந்த அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தானத்துடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ், வடக்கப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது. நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், கூலு பயங்கரமாக இருக்குதுயா, ரொம்ப சந்தோஷம்பா, ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு, தொண்டை ஏற்கனவே கட்டுது வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். அந்த படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்காரு. அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார். நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான் அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது. இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வர விஷயத்துக்கு காக்கா, அதுக்கெல்லாம் இன்னும் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. இப்போ தான் அவருக்கு முடிச்சுக்காத ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகாக டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து இன்னொரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். காக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் திலக ஒரு பாட்டு பாடுவார், காக்கா, அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடிவால் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஹைட் இருப்பார், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்லா இதுவாக பண்ணார் அது. அதனால் ஏன்னா கராத்தாக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களும் நான் வந்து சர்டிஃபிகேட்டு, பெல்ட், அந்த சான்றிதழெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே அந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் முரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார், ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லு அப்படின்னாரு. அதனால் வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அடைஞ்சிட்டு இருக்கும்போது
அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டேரக்டர் பார்த்தேன், என்னுடைய இதில் என்னென்ன தெரியும் அப்படின்னாரு, டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஜாக்கிசனுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூ அப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாயங்காலம் வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அதனால இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜயமுரு சார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி தான். ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ இவங்க பேசுகிற மாதிரி அழகாக பேச தெரியாது. ஸோ இந்த படம் இப்போ இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய கனவு, ஸோ அந்த கனவுக்கு அது கனவோட ஒரு பார்ட்டாக முடிஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகுறதுக்கு சாரை பார்க்கறதுக்காக வர்ற டைம்ல சாங் கேட்க வச்சாங்க. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு, ஆனா என்னால் முழுசா பார்க்க முடியல, நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால சாங் ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு படத்தோட பார்ட்டாக முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார், தன்யா, சென்றாயன் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லலை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ற, இல்லைன்னா இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டரா அவர் இருந்துச்சு. ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்களுங்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேலில் அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நலன் சார், எழில் சார், தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்கள் படங்கள் துல்லாத மகன் துள்ளலாம் எவ்வளோ கதை இருந்தாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய படம். நாங்களாம் காமெடிக்காக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோ வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம், எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரம வந்து என்னுடைய நண்பர், சொன்ன மாதிரி அவர் இந்த சாலை கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது, அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரம. சென்றாயன் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம். பல வேலைகள்லாம் நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. கல்யாண வேலையில் சமையல் முதற்கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம், தம்பி கூட பழகிருக்கேன். ஆஃபீஸுக்கு போகிறதுல பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு அவன் போயிட்டாங்க, நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆஃபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் உருவமாக ஒருத்தர் இருந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சென்றவங்க காமெடி நடிகர்னால ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன போட்டி எப்பவே இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது, எனக்கு தம்பி மாதிரி தம்பியை தான் எப்பவுமே ஒரு ஃபோன் கான்டாக்டில் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னால் வயசு தெரிஞ்சு போவோம், அதனால் சொல்ல வேணாம். பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி பரமா இருக்கட்டும், இனிமே வந்து எனக்கு அழகர் சாமியின் குதிரையில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு அங்கே பார்த்துருக்கேன், காய் தான்ட்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்கு. அது இனியோ சார்ட்ட வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கணும், நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்கில் நம்ம பார்த்தோம். அவர் ரியாக்ஷன்லாம் கலகியிருந்தாப்புல, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவாக வரணும். ஏன்னா ஹீரோவா நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்கள் உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசுக்கு ஹீரோவை நடிக்கும் போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டயர்டாகிடக்கூடாது, ஸ்க்ரீனில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இனிய பிரகாரம் சொல்லவே வேணாம். எப்பவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சுட்டு இருப்பாப்ப. பாதாம் முந்திரி உடம்பு ஒரு ஆரோக்கியமாக
அதிகமாக வச்சுக்கிறதுக்கான உணவுகள் எப்பவுமே எடுத்துகிட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர் மெயினாக. அதுமாதிரி அவரோட நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா வரும், அது உண்மை தானே. இனி நல்லா இருக்காங்க, அதனால நல்லா வந்திருக்கு, மகிழ்ச்சி. கூல் சுரேஷ் அவர்கள் எங்கே வேணாலும் பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம். ஆனால் சேர்ந்து நடிக்கலை. சீக்கிரம் காமெடி படத்தில் இந்த படத்தில் கூட நடிக்க ஒன்றா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாக நான் இப்போ சமீபத்தில் கிங்காங் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. இதே மாதிரி தான் சாலை கிராமத்தில் எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். வந்த இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதே மாதிரி அண்ணா சீரியல் அண்ணா பேர் விஜய் சார், அவர் சீரியல்லேருந்து படத்துலேருந்து நான் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சம்பத் சவுந்தர்ண்ணா, சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், சூப்பரான படம் வந்து அவர் வேறு லெவலில் நான் வேறு ரேஞ்சுக்கு போவாப்பில். வரும் சார் கூட எங்களை ஒர்க் பண்ண ஆசை. இதை நான் சினிமா சாலை கிராமத்தில் இருக்கிற மியூசிக் டேரக்டருக்கு மெயினாக வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாளில் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே மேடையில் பேசுறதில்ல, அதை பேசிட்டு போயிடுவோம். போன பிறகு யோசனை வருது, நம்ம இவங்களை பற்றி பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகரை வந்து நடிக்கும் போதே இசையோ சார்ந்து தான் நாங்கள் நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது அது. அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினாக வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடைச்சவருக்கு பரமுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுமாதிரி நண்பர் ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பரமுக்கு இறைவன் அருளால் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனால் பரமன் எவ்வளோ ஆச்சரியப்படுவாரோ அவ்வளோ ஆச்சரியம் இப்போ பரமன் டைரக்ட் ஆனது எனக்கு. ஏன்னா எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சில வார்த்தைலாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் சப்போர்ட் பண்ணுற இபுன்னு இருந்தார். இபுவோட ஃப்ரெண்டு பரமன். அவங்க ஆன் அண்ட் ஆஃப் வந்து என்னோட ஒர்க் பண்ணுவாங்க, டைரக்ஷன் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த வாத்து இப்படி ஒரு தேவைப்படுது, கடைச்சா எடுக்கலாம் அந்த சீன் அப்படின்னு சொன்னேன். அது எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பாட்டுக்கு கொண்டாந்தார். வாத்து ஒரு 4 வாத்து கொண்டாந்தார். அதை வச்சு ஒரு சின்ன ஒரு காமெடி பிட் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் அவர் வரக்கூட இல்லை. ஸோ அவங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஸோ அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அது பெரிய மெனக்கடல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இறந்துடக்கூட கூடாது, அது டக்குன்னு செத்துரும் அது வெயிலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பெரிய மெனக்கடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அப்போ அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல கேரக்டரோடு இருக்காங்க அப்படின்னு என் மைண்டில் பதிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரெகுலராக அப்பப்போ மீட் பண்ணுவோம், நண்பர்களை தான் மீட் பண்ணுவோம். அப்புறம் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்பப்போ ஹாய் சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் காது நடந்து போனப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார், பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க. ஆனால் நான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரோட நாங்கள் கதை சார்ந்தோ இல்லை வேறு சார்ந்தோ டெக்னிக்கல் சார்ந்தோ பேசினதில்லை. நான் பரமனை பார்த்து ஆக்டிங் சார்ந்தா பேசுவேன். என்ன மாதிரி ரோல்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இதுதான் பேசுவோம். என்னடா திடீர்னு டைரக்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன நினச்சேன், ஸோ அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுல, வாத்து பிடிச்சிட்டு வந்த கேங்கில் இது. ஸோ இவங்கிட்ட ஒரு செம்ம சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இனி நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம், அவருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அவர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக கூட ஆக்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிங்கில் உள்ளவங்களை பார்த்துக்கிறது, இதுதான் பரமன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்போ நானும் ரொம்ப வருஷம் படம் பண்ணாமல் வேறு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த நியூஸ் வந்து இப்போ பரமன் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நோட் பண்ணோம்ல பயங்கர டேலண்ட் ஷார்ப் பண்ணும், அந்த மாதிரி டைப்பில் பரமன் நான் பார்த்ததே இல்லை. பட் அதை தாண்டி இன்னைக்கு பரமன் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தன்னுக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும்.
சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் தான் நம்புற விஷயத்த செய்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அவருக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸாக நடிகர்கள், அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்கள் அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் பரமன் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.